தபாரம் என்னும் நகரத்தின் தென்பாகத்திலே பனை மரங்கள் நிறைந்த தோப்பில் கவுண்டினியர் முனிவர் அழகிய ஆசிரமம் ஒன்றில் கிரகபத்தினி ஆசிரியுடன் வாழ்ந்து வந்தார். முனிவர் தமது ஆசிரமத்தில் விநாயக பெருமானை பிரதிஷ்டை செய்து அனுதினமும் ஆகம விதிப்படி 10,000 அருகம்புட்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடுகள் புரிந்து வந்தார். ஒரு நாள் ஆசிரியை தமது கணவரிடம், சுவாமி, அடியனுக்கு ஒரு ஐயம். நறுமண மலர்கள் எத்தனையோ வனங்களில் இருக்க அவற்றை பறித்து அர்ச்சனை செய்யாது அருகம்புட்களை கொண்டு அர்ச்சனை புரிகின்றீரே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள். கவுண்டினிய முனிவர் தமது பத்தினி மூலம் விநாயக பெருமானின் பேரருளை அகில உலகத்திற்கும் உணர்த்த எண்ணினார். அதற்காக ஒரு உபாயம் செய்தார். முனிவர் பூஜை அறைக்குள் சென்றார். விநாயக பெருமானின் பாத கமலங்களில் தம்மால் அர்ச்சிக்கப்பட்டிருந்த அருகம்புல்லில் இருந்து ஒரு சிறு அருகம்புல்லை எடுத்துக்கொண்டார். அதனை மனைவியாரிடம் கொடுத்தார். இந்த அருகம்புல்லை எடுத்துக்கொண்டு நேராக தேவேந்திரனிடம் செல்வாயாக. நமது ஏழ்மை நிலையை எடுத்து இயம்பி இதன் எடைக்கு சமமான பொன் தருமாறு கேட்பாயாக என்று முனிவர் மொழிந்தது கேட்டு மனைவியார் திகைத்தார். மறுமொழி பேசாது அதனை பெற்றுக்கொண்டு அவரது ஆசி பெற்று கணவனின் கட்டளையை நிறைவேற்ற இந்திரலோகத்துக்கு புறப்பட்டாள். ஆசிரியை அமரலோகத்தை அடைந்தாள். அமரேந்திரனை சந்தித்தாள். அமரேந்திரன் முனி பத்தினியை வணங்கி வரவேற்றான். உயர்ந்த ஆசனத்தில் அமர செய்தான். பிறகு பயபக்தியுடன் தேவேந்திரன் அவர்களை பார்த்து, தாயே, என்ன காரணம் பற்றி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு ஆசிரியை, அமரேந்திரா, நான் கவுண்டினிய முனிவரின் மனைவி. நாங்கள் பல காலமாகவே ஏழ்மை நிலையிலே இருந்து வருகிறோம். அதற்காக என் கணவர் இந்த அருகம்புல்லை என்னிடம் கொடுத்து இதன் எடைக்கு சமமான பொன்னை பெற்று வருமாறு கட்டளையிட்டார். எங்கள் குறையை தீர்த்து சுபிஷத்தை அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தாள். அம்மையார் மொழிந்தது கேட்டு அமரேந்திரன் அதிசயித்தான். அவனுக்கு நகைப்பு வந்தது. இந்த முனிவர் பிழைக்க தெரியாதவர் போல் இருக்கிறதே, என்னிடம் கேவலம் அருகம்புல் எடைக்கா பவுன் கேட்பது என்று எண்ணி அலட்சியமாக சிரித்தான். அமரேந்திரன் அகம்பாவத்துடன் அவர்களை பார்த்து, தாயே, உங்களை குபேரனிடம் அழைத்து போக சொல்கிறேன். அருகம்புல் எடைக்கு மட்டுமல்ல, மேலும் உங்களுக்கு வேண்டிய அளவு பொன்னும் பொருளும் அளிக்க சொல்கிறேன் என்று கூறிய வண்ணம் ஒரு தேவதூதனை அழைத்து, நீ இவர்களை அழைத்து கொண்டு குபேரனிடம் சென்று இவர்களுக்கு வேண்டிய மட்டும் பொருளுதவி செய்யுமாறு நான் ஆணையிட்டதாக கூறவும் என்று சொன்னான். அந்த தேவதூதனும் அமரேந்திரனை வணங்கி அம்மையாரை அழைத்து கொண்டு குபேரனின் இருப்பிடமான அழகாபுரி பட்டணத்திற்கு சென்றான். அம்மையாரை பற்றி குபேரனிடம் எடுத்து கூறி அமரேந்திரனின் ஆணையை பற்றி அறிவித்தான். குபேரன் மனமகிழ்ச்சி கொண்டான். முனிவருக்கு உதவுகின்ற பெரும் பேறு தமக்கு கிட்டியதே என்று களிப்பெய்தினான். அந்த கணமே ஏவலாளர் மூலம் அம்மையாரின் முன்னால் பொன்னை மலை போல் குவிக்க செய்தான். தாயே, அருகம்புல்லின் எடைக்கு எவ்வளவு பொன் வந்துவிட போகிறது? அதனால் உங்களுக்கு தேவையான அளவு பொன்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பணிவோடு விண்ணப்பித்தான் குபேரன். உங்கள் பரந்த உள்ளத்திற்கு என் நன்றி. என் கணவரின் கட்டளை இந்த அருகம்புல்லின் எடைக்கு சமமான பொன் மட்டும்தான் வாங்கி வர வேண்டும் என்பது. அதனால் தாங்கள் தயவு செய்து கணவரின் விருப்பப்படி இந்த அருகம்புல் எடைக்கு சமமான பொன்னை மட்டும் கொடுத்தால் போதுமானது. இவ்வண்ணம் முனிவரின் மனைவி சொன்னதும் குபேரன் மறுமொழி பேசவில்லை. அக்கணமே குபேரன் துலாக்கோலை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். துலாக்கோலும் வந்தது. துலாக்கோலை நிமிர்த்தினான். தாயே, அருகம்புல்லை ஒரு தட்டில் வையுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். முனிவரின் மனைவியார் கணேச பெருமானை மனதிலே தியானித்துக் கொண்டாள். தான் கொண்டு வந்திருந்த அந்த சிறு அருகம்புல்லை ஒரு தட்டில் வைத்தாள். தட்டு உடனே தாழ்ந்தது. அதை பார்த்ததும் அனைவருக்கும் பெரும் வியப்பு ஏற்பட்டது. குபேரனின் ஏவலாள் சிறிது தங்கத்தை எடுத்து மறு தட்டில் வைத்தான். தட்டு சமமாகவில்லை. மேலும் சிறிது தங்கத்தை வைத்தான். அப்பொழுதும் சமமாகவில்லை. முடிந்த மட்டும் வைத்தான். அப்பொழுதும் தட்டு சமமாகவில்லை. குபேரன் கதிகலங்கி போனான். இவ்வற்புத காட்சியை கண்ட அனைவரும் அதிசயித்து நின்றனர். முனி பத்தினி கொண்டு வந்த அருகம்புல்லின் மகிமையை பற்றி எண்ண தொடங்கினர். இவ்வருகம்புல் சாதாரணமானதல்ல, சொல்ல முடியாத அளவிற்கு தெய்வீக சக்தி பெற்றது. இதற்கு பொன்னும் மணியும் ஈடாகாது, இணையாகாது என்பதை உணர்ந்துதான் தேவேந்திரன் இந்த மாதரசியை நம்மிடம் அனுப்பி வைத்திருப்பானோ? எதற்கும் நமது களஞ்சியத்தில் உள்ள அத்தனை செல்வத்தையும் கொண்டு வந்து குவித்தால் என்ன என்றெல்லாம் பலவாறு எண்ணி எண்ணி மனம் குழம்பிய குபேரன் முடிவாக தனது களஞ்சியத்தில் உள்ள அத்தனை பொக்கிஷங்களையும் கொண்டு வருமாறு ஆணையிட்டான். துலாக்கோலில் பொன்னும் மணியும் வைடூரியமும் மலைமலையாக ஏற்றப்பட்டு நிறை மட்டும் சற்றும் சரியாகவில்லை. அருகம்புல் இருந்த தட்டு மட்டும் தாழ்ந்துதான் இருந்தது. களஞ்சியம் காலியானதும் குபேரன் கவலைக்குள்ளானான். மேற்கொண்டு என்ன செய்வதென்று தீவிரமாக சிந்திக்க தொடங்கினான்.
அருகம்புல்லின் சக்தியால் அகிலம் போற்றும் விநாயக பெருமான் தராசின் தட்டில் எழுந்தருளி உள்ளார் என்பதனை உணர்ந்து பார்க்க சக்தியற்ற குபேரன் தன்னையும் தமது மனைவியையும் அருகம்புல்லுக்கு அர்ப்பணமாக்க எண்ணினான். குபேரன் மனைவியை அழைத்து வந்தான். இருவரும் சேர்ந்து தராசு தட்டில் அமர்ந்தனர். அப்பொழுதும் எடை சரியாகவில்லை. இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற அமரேந்திரன் அக்கணமே தமது வாகனமாகிய ஐராவதத்தின் மீது அமர்ந்து அவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தான். குபேரன் நடந்தவற்றை விளக்கினான். அமரேந்திரன் சற்று நேரம் அதிசயத்தால் சிலை போல் அசைவற்று நின்றான். பின்னர் குபேரன் தம்மிடம் உள்ள மிக உயர்ந்த சங்க நிதி, பதும நிதி போன்ற பற்பல நிதிகளை கொண்டு வர செய்தான். அவற்றையும் துலா தட்டில் வைத்து பார்த்தான். அப்படியும் துலா தட்டுகள் சரியாகவில்லை. குபேரன் ஒன்றும் புரியாமல் மனம் குழம்பினான். அமரேந்திரன் சிந்தித்தான். பின்னர் சட்டென்று ஒரு முடிவிற்கு வந்தான். அமரேந்திரனே துலா தட்டில் ஏற அமர்ந்தான். அப்படியும் தட்டு சமமாகவில்லை. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் அமரேந்திரன் மனதிலே தியானித்தான். மும்மூர்த்திகளும் அமரேந்திரனின் பக்திக்கு கட்டுப்பட்டு அவன் முன் எழுந்தருளினர். அமரேந்திரன் மும்மூர்த்திகளிடமும் நடந்த விருத்தாந்தங்கள் அனைத்தையும் விவரமாக எடுத்து கூறினான். அமரேந்திரனின் மொழி கேட்டு மும்மூர்த்திகளின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அருகம்புல்லின் மகிமையும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் எவ்வளவு பிரியமானது என்பதும் அம்மும்மூர்த்திகளுக்கு தெரிந்த போதும் அதன் மகிமையை மூவலத்திற்கும் உணர்த்த வேண்டும் என்று திருவுள்ளத்திலே கொண்டு மும்மூர்த்திகளும் தட்டிலே ஏறி அமர்ந்தனர். அப்பொழுதும் தட்டு சமமாகவில்லை. இக்கண்கொள்ளா காட்சியை பார்த்து தேவர்களும் கந்தர்வர்களும் தேவ மகளிரும் மற்றும் 7 லோகத்தவரும் வியந்தனர். மும்மூர்த்திகளும் தேவேந்திரனை பார்த்து, தேவேந்திரா, விநாயக பெருமானின் திருவடி தாமரைகளில் அர்ச்சிக்கப்படும் அருகம்புல்லுக்கு ஈடு இணையாக எதுவும் கிடையாது. இந்த உண்மையை அகில சராசரங்களுக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் கௌண்டின்ய முனிவர் இப்படி ஒரு அற்புதத்தை உருவாக்கியுள்ளார். அம்முனிவர் விநாயக பெருமானிடம் அளவற்ற பக்தியும் பிரேமையும் கொண்டவர். அவர் எப்போதும் அருகம்புல்லால் விநாயகரை பூஜித்து பெருமை கொள்ளும் தவசி. நாம் அனைவரும் அவரது ஆசிரமத்திற்கு சென்று வருவோம் என்று திருவாய் மலர்ந்தார். உடனே மகாவிஷ்ணு கருட வாகனத்திலும், பிரம்மதேவன் அன்ன வாகனத்திலும், பரமசிவன் ரிஷப வாகனத்திலும், அமரேந்திரன் ஐராவதத்திலும் அமர்ந்து முனிவரது ஆசிரமத்திற்கு புறப்பட்டனர். முனிவரது மனைவி ஆசிரியை அமரேந்திரன் ஆணைப்படி புஷ்ப வாகனத்தில் அழைத்து வரப்பட்டாள். கௌண்டின்ய முனிவர் தமது ஆசிரமத்தில் விநாயக பெருமானை தியானித்தவாறு நிஷ்டையில் அமர்ந்திருந்தார். மும்மூர்த்திகளும் தேவர்களும் முனிவர்களும் கடலென திரண்டு முனிவரது ஆசிரமத்திற்கு முன்னால் எழுந்தருளினர். மாமுனிவர் நிஷ்டை கலைந்து எழுந்தார். மும்மூர்த்திகளையும் தோத்திரம் செய்து வணங்கினார். பன்முறை நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்து சிரமீது கரங்கூப்பி நின்றார். மெய் உருகினார். பக்தி பரவசத்தில் ஆனந்த கூத்தாடினார், பாடினார், பரவசம் கொண்டார். முனிவரது மனைவியார் விரைந்து வந்து கணவரது பாதங்களை தொழுது தேவலோகத்தில் நடந்த அதிசயத்தை விவரமாக கூறினாள். எம்பெருமான் முனிவரை பார்த்து, தவசிரேஷ்டர்களே, உங்கள் பக்திக்கு நாங்கள் உளம் கனிந்தோம். அருகம்புல்லின் பெருமையை அகில உலகத்திற்கும் உணர்த்த செய்த நீரே புண்ணிய புருஷர். அருகம்புல்லினால் ஆனைமுக பெருமானை அனுதினமும் வழிபட்டு வரும் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் பெருகட்டும். நீங்கள் இருவரும் பூமண்டலத்தில் பல காலம் வாழ்ந்து பேரின்ப வீட்டை அடைவீர்களாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார். மும்மூர்த்திகளும் முனிவருக்கு திருவருள் புரிந்து மறைந்தனர். அமரேந்திரன் முனிவருக்கு அருள் செய்து குபேரனுடனும் மற்ற தேவர்களுடனும் தேவலோகத்திற்கு சென்றான். அருகம்புல்லின் பெருமையை உணர்ந்த ஆசிரியை கண்களில் நீர் மல்க கணவனின் கால்களில் விழுந்து வணங்கி, சுவாமி, என் பிள்ளையை பொறுத்தருளுங்கள் என்று கேட்டுக்கொண்டாள். கௌண்டின்ய முனிவர் மனைவியாருக்கு மங்கள வாழ்த்துக்கள் கூறினார். இவ்வாறு அருகம்புல்லின் மகிமையால் மும்மூர்த்திகளை தரிசிக்கும் பெரும் பேறு பெற்றார் கௌண்டின்ய முனிவர். பிள்ளையாரின் அருகம்புல்லின் மகிமையோ மகிமை. இத்தகைய மகிமை பொருந்திய விநாயக பெருமானின் புராணத்தை கேட்டாலும் படித்தாலும் அவரவர் 7 ஜென்மங்களில் செய்த தீவினைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து போகும். நல்வினைகள் அவர்களை நாடும். சகல சௌபாக்கியங்களும் அவர்கள் வாழ்க்கையில் பொங்கி பெருகும். பெருமை வாய்ந்த பிள்ளையாரால் நாம் அருமையான வாழ்வு பெறுவோம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.